கேள்வி பதில் பகுதி 27இல் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள். முதல் கேள்விக்கான பதில். உலக அளவில் அதிக தூரம் பயணிக்கக்கூடிய மிக நீளமான நதி நைல் நதியாகும். இந்நதி 6650 கிலோமீட்டர் தூரம் கொண்டதாகும். மத்திய ஆப்பிரிக்காவில் உருவாகும் இந்நதி எகிப்து, உகாண்டா, எத்தியோப்பியா மற்றும் சூடான் போன்ற நாடுகளை சுற்றி வருகிறது. உலகின் பண்டைய நாகரிகங்களின் தொட்டில் நைல் நதி என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்து அமேசான் நதி 6575 கிலோமீட்டர் கடந்து உலகின் 2வது நீளமான நதியாக உள்ளது. அடுத்து இரண்டாம் கேள்விக்கான பதில். காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரின் வடக்கே உள்ளது ஹரேத்தார். அங்கு அரசு நிலத்தில் வில்லோ என்ற மரங்கள் வளர்க்கப்படுகிறது. இந்த வில்லோ மரங்களில் இருந்துதான் கிரிக்கெட் வீரர்கள் பயன்படுத்தும் கிரிக்கெட் பேட் தயாரிக்கப்படுகிறது. இங்கு ஒரு ஆண்டிற்கு 10 லட்சம் கிரிக்கெட் மட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகிறது. அடுத்து மூன்றாம் கேள்விக்கான பதில். லண்டனில் உள்ள புகழ்பெற்ற 4 பக்கங்களை கொண்ட மணிக்கூடு பிக் பென் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது. இந்த மணிக்கூண்டிலிருந்து 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை எழும் ஒலியானது சுமார் 6 கிலோமீட்டர் தூரம் வரை கேட்கும் என்றும் கூறப்படுகிறது. இது பிரிட்டிஷ் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள ராணி எலிசபெத் கோபுரத்தில் உலக புகழ்பெற்ற பிக் பென் கடிகாரம் அமைந்துள்ளது. இக்கடிகார கோபுரம் 1856ஆம் ஆண்டு வடிவமைக்கப்பட்டது. இனி இன்றைய பகுதிக்கான கேள்விகள். கேள்வி எண் 1. நேட்டோ என்றால் என்ன? அதன் தலைமையகம் எங்கு உள்ளது? நேட்டோ என்றால் என்ன? நேட்டோ அமைப்பின் தலைமையகம் எங்கு உள்ளது? கேள்வி எண் 2. பிரான்ஸ் நாட்டில் உள்ள புகழ்பெற்ற ஈஃபில் டவர் மற்றும் அமெரிக்காவில் உள்ள சுதந்திர தேவி சிலையை வடிவமைத்தவர் யார்? பிரான்ஸ் நாட்டில் உள்ள புகழ்பெற்ற ஈஃபில் டவர் மற்றும் அமெரிக்காவில் உள்ள சுதந்திர தேவி சிலையை வடிவமைத்தவர் யார்? கேள்வி எண் 3. தமிழ்நாட்டில் பெட்ரோலியம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது? தமிழ்நாட்டில் பெட்ரோலியம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது? இதற்கான பதில் தெரிந்தவர்கள் கமெண்ட்ஸில் குறிப்பிடலாம். இதற்கான பதில்கள் கேள்வி பதில் பகுதி 29இல் கொடுக்கப்படும்.